வெல்கம் டு prosun சோலார். நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோன்னா தஞ்சாவூரில் ஃபிலோமினா நகரில் ஒரு டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஒரு டொமஸ்டிக்கில் நமக்கு வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷனும் இல்லை சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சோலார் கொடுத்துருப்போம். பட் இந்த சைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே வீட்டில் 3 ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் வந்து நம்ம சோலார் கொடுத்துருப்போம். அந்த 3 ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ்க்கு நம்ம நெட் மீட்டரும் வாங்கியிருப்போம். இபியை பொறுத்த வரைக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு வீட்டுக்கு இருக்க ஒரு கனெக்ஷன் மட்டும் தான் நெட் மீட்டர் கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கனெக்ஷனுக்குமே வந்து நெட் மீட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரெண்டல் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை வந்து ஸ்டெப்ஸ் வந்து அவுட்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீட்டுக்கான 2 சர்வீசஸ் இருக்கும். ஸோ 2 சர்வீசஸ்க்குமே தனித்தனி நெட் மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு கீழ் வீட்டில் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லோடு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் லோடு கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் அவங்க வந்து 2 சர்வீசஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 சர்வீசஸ்க்குமே நம்ம வந்து சோலார் போட்டு நெட் மீட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களோட பை மந்த்லி இபி பில் வந்து 2 வீட்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8,000 வருது. ஒரு 5,000 ப்ளஸ் ஒரு 3,000 அப்படிங்கிற மாதிரி பே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5 கிலோவாட்டுக்கான செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 கிலோவாட் வந்து 3 ஃபேஸ் அண்ட் 2 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ்ங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்ம வந்து 450 உள்ள மோனோ ஆஃப் கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்காக இன்வெர்டர் நம்ம வந்து க்ரோவாட் இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோஸில் மோஸ்ட்லி க்ரோவாட் இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெட்டராகவே இருக்கும், வாரண்ட்டி, சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்சைட் நமக்கு இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுனால நம்ம க்ரோவாட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கம்பெனி வந்து க்ரோவாட்டுக்கு வந்து ஆத்தரைஸ் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னர் போர்ட் சர்வீசஸில் இருந்து ப்ரோக்ராம் சர்வீசஸ் வரைக்கும் நம்மளே வந்து இன்வெர்ட்டருக்கு வந்து சர்வீசஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இன்வெர்ட்டரில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எனி பிராண்ட், க்ரோவாட்னு கிடையாது, ஆஃப் கிரிட் அண்ட் ஆன் கிரிட் இன்வெர்ட்டரில் எனி பிராண்டாக இருந்தாலும் அந்த பிராண்ட் இன்வெர்ட்டருக்கு நம்மளால் வந்து இன்னர் போர்டு வரைக்கும் உள்ள சர்வீசஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த வீட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து இருக்கிற ஸ்பேஸை வந்து மேக்ஸிமம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு சிமெண்ட் ரூஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் வந்து ரூஃப் இருந்தது. ஸோ அந்த ரூஃபில் வந்து பேனல் கொடுத்துட்டு அதுக்கு டவுன்வர்ட்ஸில் மேக்ஸிமம் ஷேடோ எஃபெக்ட் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து சிமெண்ட் ரூஃபில் அலுமினியம் மினி ரயில் கொடுத்து, அலுமினியம் லாங் ரயில் கொடுத்து நம்ம வந்து சோலார் வந்து இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர் எர்த்திங், டிசி எர்த்திங், பேனல் எர்த்திங் எல்லாமே வந்து ப்ராப்பராக எர்த்திங் எல்லாமே பண்ணி, இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே டிசி கேபிள்ஸ் தான். ஸோ ப்ராப்பர் 2 இன்வெர்ட்டருக்கும் செப்பரேட்டாக வந்து டிசி கேபிள் லைனப் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து காப்பர் பாண்டட் லைட்னிங் அரெஸ்டர், காப்பர் பாண்டட் எர்த்திங், ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்து நம்ம அதுக்கு வந்து நெட் மீட்டர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து நம்ம வந்து நெட் மீட்டர் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ்க்கு செப்பரேட் நெட் மீட்டருக்கு அப்ளை பண்ணி நெட் மீட்டர் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ நெட் மீட்டர் நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணுற டொமஸ்டிக் ஆர் கமர்ஷியல் கஸ்டமர்ஸ் யாருக்காக இருந்தாலும் நெட் மீட்டருக்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க், இபி ப்ராசஸிங், இபி ஆஃபீஸில் ப்ராசஸ் பண்ண வேண்டிய எல்லா ப்ராசஸிங்குமே கம்பெனியை நாங்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுறது மூலமாக நாங்கள் உங்களுக்கு நெட் மீட்டர் வாங்கி கொடுத்துருவோம். சப்போஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வேறு யாராவது சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருந்தாலும் இல்லை அவங்களுக்கு நெட் மீட்டர் கிடைக்கிறதுல எது இஷ்யூ இருந்தாலும் அதுக்கும் நெட் மீட்டர் அப்ளை பண்ணி நம்ம வாங்கி கொடுக்குறோம். என்ன ஃபேக்டர்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி அதுக்கு நெட் மீட்டர் வாங்கி கொடுக்கறது வந்து சிஇஜி அப்ரூவல் கொண்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களோட ஓன் யூஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டலேஷன் நீங்களே பண்ணியிருந்தாலும் நெட் மீட்டர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நெட் மீட்டருக்கான ப்ரொவிஷன் வாங்கினா பண்ணி கொடுத்துருவோம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் ஃபேஸ் க்ரோவாட் இன்வெர்ட்டர். இதுக்காக வந்து நம்ம 3.3 kVA இருக்கிற இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் 5 kVA 3 ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டரில் என்ன வோல்டேஜ் வருது, ஸோ அது என்ன பவர் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ எடுத்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் சன்செட் ஆக போகிற டைமில் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அரௌண்ட் 5 o'clock மேலே தான் நம்ம அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன ஜென்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது அந்த நம்ம நெட் மீட்டர். ஸோ இபிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ்க்கான நெட் மீட்டர். ஸோ அந்த நெட் மீட்டரில் நம்மளோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வேல்யூ, நம்ம என்ன வேல்யூக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர், சிங்கிள் ஃபேஸ்க்கான நெட் மீட்டர். ஸோ இது வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 17:39, அதாவது 5:39க்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதோட மேக்ஸிமம் டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதிலே நம்ம பார்த்துக்கலாம். இம்போர்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், இம்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது 95.2 இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 56 எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டையும் டேலி பண்ணி நமக்கு வந்து நெட் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத நம்ம இபி பில்லை வந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ 38 யூனிட்ஸ்க்கு தான் வந்து நம்ம நெட் வேல்யூ, 38 யூனிட்க்கு மட்டும் தான் நம்ம பே பண்ணுவோம். இதே நீங்கள் கமர்ஷியல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேலி சிஸ்டம் இருக்காது. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது லெஸ் பண்ண மாட்டாங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கான வேல்யூ என்ன வேல்யூ, ஸோ அந்த டேரிஃபில் நீங்கள் பே பண்ணணும். எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க என்ன டேரிஃபோ அந்த டேரிஃபில் அவங்க பே பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் இதில் நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நெட்வொர்க் சார்ஜஸ் இருக்கும். ஜெனரல் டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் சார்ஜஸ் பெருசாக வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதில்ல. ஸோ ஆனால் கமர்ஷியலுக்கு கம்பல்சரி நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.